let us continue benzene. இப்போ பென்சீன்ல நம்ம ஹாலோஜனேஷன் பார்த்தோம். அதுல என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பென்சீன் இது சப்போஸ் குளோரினேஷன் எடுத்துன்னு போறோம். என்ன கொடுக்குறோம்னா ஹாலோஜன் கேரியர் அலுமினியம் கொடுத்துட்டு ஹீட் பண்றோம். என்ன கிடைக்குதுன்னாக்கா குளோரோபென்சீன் கிடைக்குது. குளோரோபென்சீன் கிடைக்குது. இது போல ப்ராடக்ட் வருது. இப்ப இதே பென்சீனை குளோரினேஷனுக்கு வேற விதத்தில் எடுத்துக்கலாம். எப்படின்னா சன்லைட் கொடுக்குறோம், அதாவது யூவி லைட் கொடுக்குறோம், 500 கெல்வின் டெம்பரேச்சர் கொடுக்கும். இப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் என்று பார்த்தீங்கன்னா இது போல ப்ராடக்ட் கிடைக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடு. பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடு. பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடு என்று சொல்றோம். இங்க வந்து உள்ள ரிங் இருக்காது, பை பாண்ட் இருக்காது. இங்க பை பாண்ட், இங்க இருந்த எல்லா பை பாண்ட்ஸும் சிக்மா பாண்ட்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இங்க இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா C6H6. இதுக்கு ஃபார்முலா வந்து C6H6Cl6. எல்லா பை பாண்டும் பிரேக் ஆயிட்டு ஒவ்வொரு கார்பன் கிட்டையும் குளோரின் வந்து பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடு கிடைக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபார்முலா வந்து C6H6. ஆனா இங்க பாத்தீங்கன்னா C6H5C. ஒரு ஹைட்ரஜன் பதிலா ஒரு Cl. சோ இது என்னன்னு சொல்லுவோம்? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் என்று சொல்லுவாங்க. சோ இந்த ரியாக்ஷன் என்னன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் என்று சொல்றாங்க. இங்க யாரு எலக்ட்ரோஃபைல்னா, இங்க யார் எலக்ட்ரோஃபைல்னா Cl+. இது என்ன ரியாக்ஷன் சொல்றோம்னா அடிஷன் ரியாக்ஷன் என்று சொல்றோம். இத வந்து அடிஷன் ரியாக்ஷன் என்று சொல்றோம். அப்ப பென்சீன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் போச்சுன்னா குளோரோபென்சீனை கொடுக்குது. இங்க ஒரு ஹைட்ரஜன் பதிலா ஒரு குளோரின். அதே பென்சீன் குளோரினேஷன் போகுது. எப்படி? அடிஷன் ரியாக்ஷன். இந்த அடிஷன் ரியாக்ஷன் போச்சுன்னா பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடு கிடைக்கும். இங்க பை பாண்ட்ஸே இருக்காது, எல்லா பை பாண்ட்ஸும் சிக்மா பாண்ட்ஸா மாறிடுச்சு. இது போல மாறுது. அப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வேணும்னா இது போல கண்டிஷனை கொடுங்க, அடிஷன் ரியாக்ஷன் வேணும்னா இது போல கண்டிஷனை கொடுங்க. இப்போ பென்சீன் எடுத்துக்கலாம். இது குளோரின் கொடுக்குறோம். அடுத்து ஹாலோஜனேட்டிங் ஏஜென்ட் கொடுக்குறோம். ஹாலோஜனேட்டிங் ஏஜென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனஹைட்ரஸ் அலுமினியம். ஹாலோஜனேட்டிங் ஏஜென்ட் கொடுத்திருக்கோம். டார்க் கண்டிஷன் கொடுத்திருக்கோம், கோல்டு கண்டிஷன் கொடுத்திருக்கோம். டார்க் கண்டிஷன், கோல்டு கண்டிஷன் கொடுத்திருக்கோம். இப்போ இங்க என்ன ஆகுது என்ன பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது போல ப்ராடக்ட் எல்லா கார்பன் கிட்டையும் ஒரு Cl, எல்லா கார்பன் கிட்டையும் ஒரு Cl. இங்க 6 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கனால அப்படின்னா இங்க என்ன பண்ணலாம்னா இங்க 6 Cl எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் பதிலா Cl வந்துட்டு அதனால 6HCl எழுதலாம். இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா எக்ஸா குளோரோபென்சீன் என்று சொல்றோம். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா எக்ஸா குளோரோபென்சீன் என்று சொல்றோம். சோ இங்க பென்சீன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான் போகுது இங்க. ஏன்னா ஹாலோஜன் கேரியர் இங்க கொடுத்திருக்கோம், இங்கே ஹாலோஜன் கேரியர் கொடுத்திருக்கோம். இது எப்படி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் போதும், அதாவது ஒரு ஹைட்ரஜன் பதிலா ஒரு குளோரின் வந்திருக்கு. அது போல இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜன்ஸ் பதிலா குளோரின் வந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் கிளவுட் அப்படியேதான் இருக்கு, அந்த ரிங் அப்படியேதான் இருக்கு. இங்க பை எலக்ட்ரான் கிளவுட் டீலோக்கலைஸ்டு ரிங் இருக்குது இல்ல, அந்த டீலோக்கலைஸ்டு ரிங் அப்படியேதான் இருக்கு.
எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனா இந்த இடத்துல என்னாச்சு, இந்த பை பாண்ட் எல்லாமே சிக்மா பாண்டா மாறிடுச்சு. இங்க பை எலக்ட்ரான் கிளவுட் இல்ல, பை பாண்டிங் எலக்ட்ரான் கிளவுட் இங்க இல்லை. இருந்த பை பாண்ட் எல்லாமே சிக்மா பாண்டா மாறிடுச்சு. இங்க இருந்த பை எலக்ட்ரான் கிளவுட் அப்படியே தான் இங்க பை எலக்ட்ரான் கிளவுடா இருக்கு. ஒவ்வொரு ஹைட்ரஜன் பதிலா ஒரு குளோரின் வந்து அவ்வளவு. இங்க இருந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் பதிலா இங்க குளோரின் ஆட்டம்ஸ் வந்து. சரி, அப்படின்னா இது என்னன்னு சொல்லலாம்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். இங்கேயும் இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து C6Cl6. இங்க ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்காது. ஆனா இங்க இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா C6H6Cl6. இங்க ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அப்படியே தான் இருக்கு. இங்க ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இல்ல. இங்க பை எலக்ட்ரான் கிளவுட் எல்லாமே சிக்மா பாண்டா மாறிடுச்சு. பை எலக்ட்ரான் கிளவுட் எதுவுமே மாறல, அப்படியே தான் இருக்கு. சோ அப்ப பென்சீன் ஹாலோஜனேஷன் பிரச்சனை என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, பென்சீன் ஹாலோஜனேஷன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் போலாம், இல்லைன்னா அடிஷனுக்கு போலாம். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் என்ன கொடுக்குன்னா, குளோரோபென்சீன் கொடுக்குது. ஒரு ஹைட்ரஜன் பதிலா ஒரு Cl வந்துருக்கு. அடிஷன் ரியாக்ஷன் என்னாச்சு, எல்லா பை பாண்ட்ஸும் சிக்மா பாண்ட்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைட் கேமக்ஸ் ஆன கொடுக்குது C6H6Cl6. இந்த பென்சீன் வந்து இது போல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் போயிட்டு ஹெக்ஸாக்ளோரோபென்சீன் கொடுக்குது. இங்க ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்காது. எல்லா ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் எதால ரீப்ளேஸ் ஆயிடுச்சுன்னா Cl ஆல ரீப்ளேஸ் ஆயிடுச்சு சொல்றோம். இது போல ஹாலோஜனேஷன் சொல்றோம். இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னா, மீத்தேனை ஹாலோஜனேஷன் எடுத்துன்னு, மீத்தேனை ஹாலோஜனேஷன் எடுத்துன்னு போனீங்கன்னா என்ன கிடைக்கும்னா CH3Cl கிடைக்கும். ஒரு ஹைட்ரஜன் பதிலா ஒரு Cl. அடுத்து இன்னொரு ஹைட்ரஜன் பதிலா ஒரு Cl கொடுத்தீங்கன்னா இப்படி கிடைக்கும். இன்னொரு ஹைட்ரஜன் பதிலா Cl கொடுத்தீங்கன்னா இப்படி கிடைக்கும். இன்னொரு ஹைட்ரஜன் பதிலா Cl கொடுத்தீங்கன்னா இப்படி கிடைக்கும். அதாவது ஹைட்ரஜன்ஸ் அப்படி Cl மாத்தினே வரும். ஹைட்ரஜன்ஸ் அப்படி Cl மாத்தினே வந்தா இது போல கிடைக்குது என்று சொல்றோம். அப்போ இந்த மீத்தேன் இது போல மாறுதுன்னா எல்லா ஹைட்ரஜன்ஸும் Cl மாறிடுச்சு. இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் பதிலா ஒரு Cl. அது போல இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் பதிலா ஒரு Cl. இங்க எல்லா ஹைட்ரஜன்ஸ் பதிலா Cl. சரி, அப்போ பென்சீன் அதாவது ஹாலோஜனேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். சரி, கன்க்ளூஷன் என்னன்னா, அல்கேன் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் போகும் ஹாலோஜனேஷன். எத்திலீன் அசிட்டிலீன் அதாவது CC டபுள் பாண்ட் CC டூல் பாண்ட் ஹாலோஜனேஷன்ல எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனுக்கு போகும். பென்சீன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் போகும், அடிஷன் ரியாக்ஷனுக்கு போகும். பென்சீன் ஹாலோஜனேஷன்ல எப்படி நடக்குது. ஓகே, அடுத்து நைட்ரேஷன் பார்க்கலாம். இப்ப நைட்ரேஷன் எப்படி நடக்கும். நைட்ரேஷன் இப்ப நைட்ரேஷனுக்கு தேவையானது என்னென்ன வேணும்ன்றது பார்க்கலாம். பென்சீன் எடுத்துக்கணும். இதை நைட்ரேஷன் அனுப்பணும். நைட்ரேஷன் அனுப்பணும்னா என்ன வேணும்னா நைட்ரேட்டிங் ஏஜென்ட் தேவைப்படுது. பென்சீனை நைட்ரேஷன் அனுப்பணும் அப்படின்னா நைட்ரேட்டிங் ஏஜென்ட் தேவைப்படுது. நைட்ரேட்டிங் ஏஜென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்ன் நைட்ரிக் ஆசிட் பிளஸ் கார்ன் சல்பூரிக் ஆசிட். கார்ன் நைட்ரிக் ஆசிட் பிளஸ் கார்ன் சல்பூரிக் ஆசிட். டெம்பரேச்சர் எவ்வளவு கொடுக்குறேன்னா 50 to 55 டிகிரி செல்சியஸ் கொடுக்குறேன். பென்சீனை நைட்ரேஷன் அனுப்புறீங்க. நைட்ரேட்டிங் ஏஜென்ட் என்னன்னா கார்ன் நைட்ரிக் ஆசிட் பிளஸ் கார்ன் சல்பூரிக் ஆசிட். எவ்வளவு டெம்பரேச்சர் கொடுக்குறேன்னா 50 to 55 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கொடுத்துட்டு. வேற நைட்ரேட்டிங் ஏஜென்ட் கூட கொடுக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாட் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். ஹாட் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் கொடுக்கலாம் நைட்ரேட்டிங் ஏஜென்ட். இப்போ
இந்த இந்த இதனால என்ன ப்ராடக்ட் வருதோ அதே தான் இங்கே ப்ராடக்ட் வருது. என்ன ப்ராடக்ட் வருதுன்னா நைட்ரோபென்சீன் ப்ராடக்ட். நைட்ரோபென்சீன் வந்து ப்ராடக்ட். என்ன டிஃபரன்ஸ் இங்க ரெண்டு பேர்ல பாத்தீங்கன்னா, இந்த ரியேஜென்ட் கொடுத்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமா இருக்கும். இந்த ரியேஜென்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கம்மியா இருக்கும். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கம்மியா இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கம்மியா இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமா இருக்கும். சரி, இப்போ எப்படி நைட்ரேஷன் நடக்குது, என்ன மெக்கானிசம் இங்கன்றதை பார்க்கலாம். மெக்கானிசம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இந்த நைட்ரிக் ஆசிட் எப்படி எழுதுறோம் பாருங்க. நைட்ரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் எழுதிட்டேன், அதுகிட்ட இருக்கக்கூடிய 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எழுதுறேன். அடுத்து இதுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் எழுதிட்டேன். இந்த நைட்ரிக் ஆசிட் எதுல வருதுன்னா ஆக்சி ஆசிட்ல வருது. ஆக்சி ஆசிட்னா இது H+ கொடுக்கும். யாரு H+ கொடுப்பாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய OH குரூப் தான் H+ கொடுக்கும். அதாவது ஆக்சி ஆசிட்னா இதுல OH குரூப் இருக்கும், இந்த OH குரூப் தான் H+ கொடுக்கும். அதனால தான் என்ன சொல்றோம்னா ஆக்சிஜன் இருக்கிறதுனால ஆக்சி, அடுத்து H+ கொடுக்கறதுனால ஆசிட், ஆக்சி ஆசிட். அப்போ ஆக்சி ஆசிட்னா நல்லா கவனம் வச்சுக்கோங்க. ஆக்சினா O, ஆசிட்னா H+, அதனால OH. அப்போ ஆக்சி ஆசிட்னா அதுல OH குரூப் இருக்கும், அந்த OH குரூப் தான் H+ கொடுக்கும். சரி, இப்போ நைட்ரிக் ஆசிட்ன்றது ஆக்சி ஆசிட். இது எதுல வருதுன்னா மோனோபேசிக் ஆசிட்ல வருது. மோனோபேசிக் ஆசிட்னா இது ஒரு H+ கொடுக்கும். ஒரு H+ கொடுத்ததுன்னா இதுல ஒரு OH குரூப் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த நைட்ரிக் ஆசிட்ல ஒரு OH குரூப் இருக்குது. OHல ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருக்கும். ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா 2 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும், இல்லைன்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த ஆக்சிஜன் இந்த பக்கம் ஒரு சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்குது, இன்னொரு பாண்ட் இந்த பக்கம் ஃபார்ம் பண்ணிக்குது. இங்க ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஆக்சிஜன் வந்து ஒன்னு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், இல்லைன்னா 2 சிங்கிள் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த ஆக்சிஜன் இங்க என்ன பாண்ட் வரும்னு நினைக்கிறீங்க? ஏன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது? பிகாஸ் இட் இஸ் இன் நீட் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ். ஏன்னா அதனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுனா அதுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் வேணும். அதனால தான் அது இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்குது. இங்க என்ன பண்ணிக்குதுன்னா இது 2 சிங்கிள் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிக்குது. இப்போ இங்க என்ன பாண்ட் வரும்? இந்த நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில என்ன பாண்ட் வரும்? 2 சிங்கிள் பாண்ட்ஸ் வருமா இல்ல டபுள் பாண்ட் வருமா? என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இப்போ சல்பூரிக் ஆசிட் கிடைக்கும். இந்த சல்பூரிக் ஆசிடும் ஆக்சி ஆசிட் தான். அப்படின்னா இதுக்கிட்டே OH குரூப் இருக்குது. ஓகே, இப்போ சல்பூரிக் ஆசிட்ல சல்பர் எழுதியாச்சு. இதுகிட்ட 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. அந்த 4 ஆக்சிஜன்ஸ் இப்படி எழுதி. இது வந்து டைபேசிக் ஆசிட். அப்படின்னா இந்த சல்பூரிக் ஆசிட் வந்து 2H+ அயன்ஸ் கொடுக்கும். இந்த சல்பூரிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா 2H+ அயன்ஸ் கொடுக்கும். அப்படின்னா இதுகிட்ட 2 OH குரூப்ஸ் இருக்கு. அப்போ இதுகிட்ட இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸை ஆக்சிஜனோட பாண்டிங் கொடுக்கும். இப்போ இந்த ஹைட்ரஜன் எப்பவுமே சிங்கிள் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். அதுல எந்த ஒரு டவுட் இல்லை. ஏன்னா அதுகிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு எலக்ட்ரான். டொனேட் பண்ணா ஒரு எலக்ட்ரான் டொனேட் பண்ணும், இல்ல அக்செப்ட் பண்ணா ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும், இல்ல ஷேரிங் போச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ணும் ஹைட்ரஜன். அதனால ஹைட்ரஜன்னாவே சிங்கிள் பாண்ட், அவ்வளவுதான். ஆக்சிஜன்னாவே 2 பாண்ட்ஸ், ஓகே, இல்லைன்னா டபுள் பாண்ட். இதுதான் சல்பூரிக் ஆசிட். சல்பூரிக் ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம இது மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த சல்பர் கிட்ட பாத்தீங்கன்னா 6 பாண்ட்ஸ் இருக்கு. இந்த சல்பர் வந்து 6 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில என்ன பாண்ட் வரும்னு நினைக்கிறீங்க? டபுள் பாண்ட் கொடுக்கலாமா இல்ல 2 சிங்கிள் பாண்ட்ஸ் கொடுக்கலாமா? என்ன கொடுக்கலாம்? 2 சிங்கிள் பாண்ட்ஸ் கொடுக்கிறதுக்கு இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இதுக்கு இடையில எப்படி 2 சிங்கிள் பாண்ட்ஸ் கொடுக்க முடியும்? பாசிபிலிட்டி இல்லை சார். அப்ப இந்த நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில டபுள் பாண்ட் கொடுத்துடலாமா? அப்படின்னா நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில டபுள் பாண்ட் கொடுக்கலாமா? சார் செக் பண்ணிக்கணும். இங்க 2 சிங்கிள் பாண்ட்ஸ் பாசிபிலிட்டி இல்லைன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு பாசிபிலிட்டி என்ன இருக்குதுன்னா டபுள் பாண்ட்.
அது கொடுக்கலாமா இல்ல செக் பண்ணலாமா? எதுக்கும் செக் பண்ணிடலாம். இங்க டபுள் பாண்ட் கொடுக்கலாமா வேணாமான்றது செக் பண்ணிக்கலாம். சரி, என்ன பண்ணேன்னா நைட்ரஜன் எழுதிக்கிறேன். அதுக்கு என்ன பண்றேன்னா நானு இந்த நைட்ரஜன் வந்து என்ன ஹைபிரிடேஷனை கொடுக்குறேன்னாக்கா sp2 ஹைபிரிடேஷன் கொடுக்குறேன். நைட்ரஜன் வந்து sp2 ஹைபிரிடேஷன் கொடுத்துறேன். அடுத்து நைட்ரஜன் கிட்ட ஒரு 2p ஆர்பிட்டால கொடுத்துறேன். இது ஒரு 2p ஆர்பிட்டால். இந்த நைட்ரஜன் கிட்ட 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த 5 எலக்ட்ரான்ஸ் எப்படி கொடுக்குறேன்னா இங்க 2 எலக்ட்ரான்ஸ், தேர்ட் எலக்ட்ரான், ஃபோர்த் எலக்ட்ரான், ஃபிஃப்த் எலக்ட்ரான் இப்படி கொடுத்துட்டேன். நைட்ரஜனுக்கு sp2 ஹைபிரிடேஷன் கொடுத்து எலக்ட்ரான்ஸ் இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கிறேன். இந்த ஆக்சிஜனுக்கு என்ன பண்றேன்னா 2s2 2p4 ஒரு ஆக்சிஜனுக்கு 2s2 2p4 கொடுத்துட்டேன். 2s2 2p4 ஹைட்ரஜனுக்கு என்ன பண்றேன்னா 1s1 1s1 ஹைட்ரஜனுக்கு 1s1 கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சிக்மா பாண்ட் கொடுக்குது. அடுத்து இந்த ஆக்சிஜனும் இந்த ஆக்சிஜனுடைய இந்த எலக்ட்ரானும் இதுவும் சிக்மா பாண்ட் கொடுக்குது. சரி, அடுத்த ஆக்சிஜன் எடுத்துக்கிறேன். இந்த ஆக்சிஜன் என்ன பண்றேன்னா 2s2 2p4 கொடுக்குறேன். 2s2 2p4 கொடுத்துருக்கேன். இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த எலக்ட்ரானும் சிக்மா பாண்ட் கொடுக்குது. இந்த எலக்ட்ரானும் பை பாண்ட் கொடுக்குது. ஓகே, அடுத்த ஆக்சிஜன் எடுத்துக்கிறேன். இப்ப நைட்ரிக் ஆசிட்ல 2 ஆக்சிஜன்ஸ் முடிஞ்சிச்சு, ஹைட்ரஜன் முடிஞ்சிச்சு, இன்னொரு ஆக்சிஜன் எடுத்துக்கிறேன். இங்க 2s2 2p4 கொடுக்குறேன். 2s2 2p4 எப்படி கொடுக்குறேன்னா இது போல கொடுக்குறேன். இந்த ஆர்பிட்டால வேக்கன்ட் ஆர்பிட்டால வச்சிருக்கேன். இது போல வேணும்ன்றதுனால இப்படி எழுதியிருக்கோம். அன்சர்வ்ல வயலேட் பண்ணிருக்கோம், இருந்தாலும் இப்படி வேணும்ன்றதுனால இப்படி எழுதியிருக்கோம். இந்த நைட்ரஜன் என்ன பண்ணணும், எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணும், ஆக்சிஜன் வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணும். நைட்ரஜன் இந்த லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணும், ஆக்சிஜன் இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டால் கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்படின்னா நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில இங்க டேட்டிவ் பாண்ட் மட்டும்தான் பாசிபிள், டபுள் பாண்ட் பாசிபிலிட்டி கிடையாது. சரி, அப்படின்னா நைட்ரஜன் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாண்ட் நார்மல் பாண்ட், இது ஒரு நார்மல் பாண்ட், இது ஒரு நார்மல் பாண்ட், 3 நார்மல் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அடுத்து என்ன ஃபார்ம் பண்ணுன்னா டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அந்த டேட்டிவ் பாண்ட்ல நைட்ரஜன் டோனாரா தான் இருக்கும். அப்போ இந்த நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில ஒரே பாசிபிலிட்டி டேட்டிவ் பாண்ட். அதுல இந்த நைட்ரஜன் கான்ட்ரிபியூட்டரா இருக்கும், ஆக்சிஜன் வேக்கன்ட் ஆர்பிட்டால தான் கொடுக்கும், வேற பாசிபிலிட்டி கிடையாது. இந்த நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில டபுள் பாண்டுக்கான பாசிபிலிட்டியே கிடையவே கிடையாது. சோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டிவ் பாண்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. நைட்ரஜன் வந்து 3 நார்மல் கோலன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும், அப்புறமா ஒரு டேட்டிவ் பாண்டை பண்ணும். அப்ப இந்த நைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆக்சிஜனோட ஒரு டேட்டிவ் பாண்டை கொடுக்குது அப்படின்னு சொல்றோம். இப்போ அடுத்த ரியாக்ஷன் இப்ப என்ன பண்ணோம்னா கார்ன் நைட்ரிக் ஆசிடுக்கான ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்கோம், கார்ன் சல்பூரிக் ஆசிடுக்கான ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்கோம். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன ஆகுதுன்னா இந்த பாண்ட் இந்த ஆக்சிஜன் பக்கம் ஷிஃப்ட் ஆகும். இந்த ஆக்சிஜன் இந்த லோன் பேரை இந்த ஹைட்ரஜனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த ஆக்சிஜன் இதனுடைய லோன் பேரை இந்த ஹைட்ரஜனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த சிக்மா பாண்ட் ஆக்சிஜன் பக்கம் ஷிஃப்ட் ஆகும். சோ இப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கு இடையில டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகும். அந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை எழுதிட்டேன். இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கு இடையில டேட்டிவ் பாண்ட் இங்க கிரியேட் ஆயிருக்குது, அதை நார்மல் கோலன் பாண்டை எழுதிட்டேன். அடுத்து இங்க என்ன ரிமைனிங் இருக்கும், ஆக்சிஜன் சல்பர் டபுள் பாண்ட் ஓ இங்க OH. இந்த ஆக்சிஜன் கிட்ட ஏற்கனவே 2 லோன் பேர்ஸ் இருந்துச்சு, இப்ப இந்த பாண்ட் பேர் லோன் பேரா மாறுது. அப்படின்னா இந்த ஆக்சிஜன் கிட்ட இப்போ எத்தனை லோன் பேர்ஸ் வரும்னா டோட்டலா 3 லோன் பேர்ஸ் வரும். இப்போ இந்த ஆக்சிஜன் இந்த பாண்டை கெயின் பண்றதுனால இந்த ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ். இந்த ஹைட்ரஜன் இந்த பக்கம் பாண்டை லூஸ் பண்ணுது, இந்த பக்கம் பாண்டை கெயின் பண்ணுது, அதனால இந்த ஹைட்ரஜனுக்கு நெட் சார்ஜ் வந்து 0. இந்த ஆக்சிஜன் இந்த லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணதுனால இந்த ஆக்சிஜனுக்கு லாஸ், அதனால இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜை கொடுக்கும். இந்த ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர்ஸ் இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு லோன் பேர் தான் இருக்கு. இப்போ இது மாதிரி கிரியேட் ஆயிருக்கு.
அடுத்து இந்த ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கறனால இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா இந்த பாண்ட் பேர எடுத்துக்குது. அப்போ இது டிட்டாச் ஆகுது. இது டிட்டாச் ஆயிட்டு இப்போ ஆக்சிஜன் கிட்ட இந்த பாண்ட் பேர் லோன் பேரா மாறுது. இந்த ஆக்சிஜன் இந்த பாண்டை கெயின் பண்ணதுனால பாசிட்டிவ் சார்ஜ் வேனிஷ் ஆயிடும். இப்போ இங்க என்ன இருக்குதுன்னா O நெகட்டிவ் பாண்ட் N டபுள் பாண்ட் O. இந்த நைட்ரஜன் இந்த பாண்டை லூஸ் பண்ணுது. பாண்டை லூஸ் பண்றதுனால இந்த நைட்ரஜனுக்கு என்ன சார்ஜ் கிடைக்குதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குது. இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா நைட்ரோனியம் அயான் என்று சொல்றோம். நைட்ரோனியம் அயான் இதுக்கு பிளஸ் சார்ஜ் இருக்கிறதுனால இது எலக்ட்ரான் கிளவுட் அட்ராக்ட் பண்ணும். அப்படின்னா இது எலக்ட்ரோஃபைல். இது என்னன்னு சொல்றேன்னா எலக்ட்ரோஃபைல் என்று சொல்றோம். இந்த NO2+ எலக்ட்ரோஃபைல் என்று சொல்றோம். அப்போ இந்த பென்சீன் நைட்ரேஷன் போறதுக்கு என்ன நைட்ரேட்டிங் ஏஜென்ட் வேணும்னா கார்ன் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கார்ன் சல்பூரிக் ஆசிட். அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன கிரியேட் ஆகுதுன்னா எலக்ட்ரோஃபைல் கிரியேட் ஆகுது. அந்த எலக்ட்ரோஃபைலுக்கு பேர் என்னன்னா நைட்ரோனியம் அயான் NO2+ கிரியேட் ஆகுது. இந்த NO2+க்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குதா? ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி எழுதுறது? இப்போ NO2+, இது நைட்ரோனியம் அயான். இந்த நைட்ரோனியம் அயானை எப்படி நம்ம எழுதுறோம் பாருங்க. இப்போ இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோவலன்ட் பாண்டை எழுதிக்கலாம். அப்போ இது வந்து அக்செப்டரா இருக்கிறதுனால இதுக்கு -1 சார்ஜ் கொடுங்க. ஃபார்மல் சார்ஜ் என்ன கொடுக்கணும்னா -1 கொடுக்கணும். இது டோனரா இருக்கிறதுனால இதுக்கு +1 கொடுக்கணும். ஆல்ரெடி +1 இருக்குது அப்படின்னா +2. இந்த இதுக்கான ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன கொடுக்கலன்னா இது போல ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுக்கும்? சோ இந்த NO2+க்கான ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி கொடுத்திருக்கோம்னா இது போல கொடுத்திருக்கோம். ரெசனன்ஸ் ஹைபிரிட் எப்படி எழுதுறது என்று பார்க்கலாம். இப்போ ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட் N சிங்கிள் பாண்ட் O சிக்மா பாண்ட் கொடுத்தாச்சு. இங்க இருக்கக்கூடிய பை பாண்டை இந்த ரெண்டு பக்கமும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. ரெசனன்ஸ் ஹைபிரிட் வேணும்னா இந்த பை பாண்ட் என்ன பண்ணணும்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். இங்க ஆஃப் பை பாண்ட் கொடுக்கலாம், இங்க ஆஃப் பை பாண்ட். இந்த நைட்ரஜன் கிட்ட இருக்கக்கூடிய +2 அப்படியே கொடுத்துறோம். இந்த ஆக்சிஜன் கிட்ட இருக்கக்கூடிய -1 இந்த ரெண்டு ஆக்சிஜனுக்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. அப்போ -1/2 இங்க -1/2. இதுதான் நைட்ரோனியம் அயான் NO2+ அப்படி சொல்றோம். இப்ப சொல்லுங்க இந்த நைட்ரோனியம் அயானுக்கு என்ன ஷேப் வரும்? இந்த நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுகிட்ட 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு. இங்க பாண்ட் ஆர்டர் 1.5, இங்க பாண்ட் ஆர்டர் 1.5. இந்த பாண்டுக்கான ஸ்ட்ரென்த் இந்த பாண்டுக்கான ஸ்ட்ரென்த் ஈக்குவல், இந்த பாண்டுக்கான லென்த் இந்த பாண்டுக்கான லென்த் ஈக்குவல். அப்படி அனும்போது இது என்னன்னு சொல்லுவோம்? லீனியர் என்று சொல்லுவோம். இதுக்கு என்ன ஷேப்னா லீனியர் ஷேப். பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுன்னா 180 டிகிரி என்று சொல்லுவோம். சரி, இப்போ இங்க கிரியேட் ஆன இந்த எலக்ட்ரோஃபைல் NO2+ என்ன பண்ணுதுன்னா இந்த பென்சீனை போய் அட்டாக் பண்ணுது. சோ இந்த நைட்ரேட்டிங் ஏஜென்ட் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரோஃபைலை ஜெனரேட் பண்ணுது. அந்த எலக்ட்ரோஃபைல் என்னன்னா NO2+ நைட்ரோனியம் அயான். இந்த எலக்ட்ரோஃபைல் என்ன பண்ணுதுன்னா இந்த பென்சீனை போய் அட்டாக் பண்ணுது. பென்சீனை போய் அட்டாக் பண்ணுது. இப்போ இந்த எலக்ட்ரோஃபைல் பென்சீனை எப்படி அட்டாக் பண்ணுது நம்ம பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரோஃபைல் எடுத்துக்கிறோம் NO2+. இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து இந்த பென்சீனை அட்டாக் பண்ணுது. எப்படி என்றதை பார்க்கலாம். இங்க எல்லாம் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இப்படி கொடுத்துரும். ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இப்படி கொடுத்துட்டோம். NO2+ எடுத்துக்கிறோம். NO2+ இப்படி எடுத்தாச்சு. இப்போ இந்த NO2+ வந்து இங்க அட்டாக்கிங் வருது. இந்த இடத்துக்கு வருது. இந்த பை பாண்ட் இங்க வருது. இந்த கார்பன் இந்த பை பாண்ட் எடுத்துக்குது. இந்த NO2+ இங்க போயிட்டு இந்த நைட்ரஜன் இந்த கார்பனோட பாண்டிங் போகுது. இப்போ என்ன ப்ரொடியூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா பாருங்க இந்த N வந்து இந்த கார்பனோட பாண்டிங் போகுது. இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எதுங்க இந்த கார்பன் இந்த N-ஓட பாண்டிங் டபுள் பாண்ட் நெகட்டிவ் பாண்ட். இந்த டபுள் பாண்ட் இங்க சிங்கிள் பாண்ட் மாறிக்குது. இந்த கார்பனுக்கு பை பாண்ட் லாஸ் ஆனதுனால இந்த கார்பனுக்கு பை பாண்ட் பிளஸ் சார்ஜ் கொடுக்கணும். இந்த பை பாண்ட் இந்த பை பாண்ட் இதெல்லாம் இங்க பை பாண்ட் எதாச்சு இங்க பை பாண்ட் எதாச்சு
சோ இங்க என்ன பண்றேன்னா இந்த பை பாண்ட் போயிடுது. இந்த NO2 பிளஸ் இந்த கார்பனோட பாண்டிங் போகுது. இந்த கார்பன் இந்த எண்ணோட பாண்டிங் போச்சு. இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த NO2 பிளஸ் பென்சீன் அட்டாக் பண்றதுனால இது போல கிடைக்கும். இப்போ இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் போகும். இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கு பார்க்கலாம். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த பை பாண்டோட கான்ஜுகேஷன் இருக்குது. இந்த பை பாண்ட் இந்த பை பாண்டோட கான்ஜுகேஷன் இருக்கிறதுனால இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இருந்து இது வரைக்கும் வரலாம். சரி, இப்போ இந்த பை பாண்ட் இங்க போகுது. அப்போ இந்த கார்பனுக்கு பை பாண்ட் லாஸ் ஆகிறதுனால இந்த கார்பனுக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். சோ இப்போ நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல H இருக்கும், இங்க NO2 இருக்கும். இப்போ பை பாண்ட் எங்க வருதுன்னா இந்த இடத்துக்கு ஒரு பை பாண்ட் வந்து இந்த இடத்துல இருந்த பை பாண்ட் அப்படியே தான் இருக்குது. இந்த கார்பனுக்கு பை பாண்ட் லாஸ் ஆகுறதுனால பாசிட்டிவ் சார்ஜ் வருது. சோ இந்த பை பாண்ட் எங்களுக்கு போகுதுன்னா இந்த இடத்துக்கு போகுது. இங்க இருந்த பாசிட்டிவ் சார்ஜ் மேனிஷ் ஆயிட்டு பை பாண்ட் எங்க வந்துச்சு, பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வருது. கரெக்டா? இப்போ அடுத்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கிட்ட போலாம். அடுத்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுதுன்னா இந்த பை பாண்ட் வந்து இந்த இடத்துக்கு வரும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இந்த கார்பன். சோ இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்ப எழுதுறோம். இங்க H கொடுக்குறோம், இங்க NO2 கொடுக்குறோம். இங்க இருந்த பை பாண்ட்ல வந்து எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது, அப்படியே இருக்குது. பை பாண்ட் இந்த இடத்துக்கு வந்து இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். இது போல ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்தாச்சு. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும் நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டெப் போறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுதுன்னாக்கா இந்த பைசல்பேட் வருது. இங்க பைசல்பேட் இருந்துச்சு பாருங்க, இந்த பைசல்பேட் இப்போ வருது. இந்த பைசல்பேட் ஆனியான் வந்து இப்போ வருது. அந்த பைசல்பேட் ஆனியான் எழுதிக்கலாம். பைசல்பேட் ஆனியான் வருது. இப்போ இந்த பைசல்பேட் அனியான் என்ன பண்ணுதுன்னா இது கிட்ட 3 லோன் பேர்ஸ் இருக்குது. அதுல ஒரு லோன் பேரை இந்த ஹைட்ரஜன் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த பாண்ட் என்ன ஆகுதுன்னா இங்க பை பாண்ட் அப்படி மாறுது. சோ இந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜனோட பாண்டிங்க்கு போயிட்டு சல்பூரிக் ஆசிடா மாறி வெளியே போயிடுது. சல்பூரிக் ஆசிடா மாறி வெளியே போயிடுச்சு. இந்த சிக்மா பாண்ட் இங்க பை பாண்டா மாறிக்குது. சோ இங்க NO2 இருக்குது, இங்க எல்லாம் ஹைட்ரஜன், ஒவ்வொரு கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருக்கு. சோ பென்சீன் என்னவா மாறி இருக்குது பாருங்க, இது போல மாறி. சோ அப்படின்னா இந்த பென்சீனை இந்த கார்ன் நைட்ரிக் ஆசிட் பிளஸ் கார்ன் சல்பூரிக் ஆசிடோட நைட்ரேஷன் எடுத்து போனா என்ன கிடைக்குதுன்னா நைட்ரோ பென்சீன் கிடைக்குது சொல்லுவோம். சரி, இது என்ன ரியாக்ஷன் நம்ம இப்போ பார்க்க போறோம். இது என்ன ரியாக்ஷன் வருது. சோ இங்க என்ன எடுத்துக்கணும்னா பென்சீனை எடுத்துக்கணும். நம்ம பென்சீனை இப்படி எழுதுறோம். இந்த பென்சீன் வந்து நைட்ரேஷன் பிரச்சனை இந்த ப்ராடக்ட் கொடுக்குது. இங்க பாருங்க, இந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருக்குது, இப்ப அந்த கார்பன் கிட்ட NO2 இருக்குது. இந்த கார்பன் கிட்ட இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சு, அந்த ஹைட்ரஜன் பதிலா என்ன வந்திருக்குது, NO2. அப்படின்னா ஹைட்ரஜன் வெளியே போகுது, அதுக்கு பதிலா இன்னொரு குரூப் வருதுன்னா இது என்னன்னு சொல்லலாம், சப்ஸ்டிடியூஷன் என்று சொல்லலாம். இது என்னன்னு சொல்றோம்னா சப்ஸ்டிடியூஷன் என்று சொல்றோம். ஹைட்ரஜன் வெளியே போகுது, அதுக்கு பதிலா NO2 இருக்கு, அதனால இது சப்ஸ்டிடியூஷன் என்று சொல்றோம். இந்த ஹைட்ரஜன் பதிலா யார் வந்திருக்கிறது, NO2 பிளஸ் வந்திருக்கு. இந்த ஹைட்ரஜன் H பிளஸா வெளியே போகுது, அதுக்கு பதிலா NO2 பிளஸ் வருது, அதனால இது என்னன்னு சொல்றோம்னா எலக்ட்ரோஃபிலிக் என்று சொல்றோம். சோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் என்று இதை சொல்றோம். இப்போ இந்த பென்சீன் வந்து எந்த ரியாக்ஷன் போகுதுன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா நைட்ரோ பென்சீனை கொடுக்குது என்று சொல்றோம். இப்ப அல்கேன் எடுத்துக்கலாம். இந்த அல்கேன் நைட்ரேஷன் போதா,
வேப்பர் ஃபேஸ் நைட்ரேஷன் போகும். இதுக்கு தேவையான கண்டிஷனை கொடுக்குறோம். கார்ன் நைட்ரிக் ஆசிட் கொடுக்குறோம், ஹீட் பண்றோம். என்ன ஆகுதுன்னா மீத்தேன் வந்து நைட்ரேஷன் போச்சுன்னா நைட்ரோ மீத்தேன் கொடுக்குது என்று சொல்றோம். இப்ப ஈத்தேன் எடுத்துக்கிறோம். ஈத்தேன் நைட்ரேஷன் போச்சுன்னா கார்ன் நைட்ரிக் ஆசிட் கொடுத்து ஹீட் பண்ணுங்க, என்ன வரும்னா நைட்ரோ ஈத்தேன். அப்புறமா இங்க சிசி பாண்ட் பிரேக் ஆகும். சிசி பாண்ட் பிரேக் ஆகிறதுனால நைட்ரோ மீத்தேன் கிடைக்கும். இப்ப புரோபேன் எடுத்துக்கலாம். இந்த புரோபேன் நைட்ரேஷன் போகுமானா போகும். நைட்ரேஷன் போயிட்டு என்ன கொடுக்குன்னா இங்க 1 நைட்ரோ புரோபேன், அப்படி இல்லைன்னா 2 நைட்ரோ புரோபேன். 2 நைட்ரோ புரோபேன். சிசி பாண்ட் பிரேக் ஆகும். சிசி பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா என்ன கொடுக்குன்னா நைட்ரோ ஈத்தேன், நைட்ரோ மீத்தேன், இது போல ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும். அப்போ அல்கேன்ஸ் நைட்ரேஷன் போதும். அல்கேன்ஸ் எடுத்துக்கின்னு கார்ன் நைட்ரிக் ஆசிட் கொடுத்து ஹீட் பண்ணீங்கன்னா அது நைட்ரேஷன் போதும். இந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்லணும்னா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஹைட்ரஜன் பதிலா NO2 குரூப் வந்திருக்கு, சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இங்க கார்பன் கார்பன் பாண்டும் பிரேக் ஆகும். சரி, அல்கீன் CC டபுள் பாண்ட் நைட்ரேஷனுக்கு போகாது. CC ட்ரிபிள் பாண்ட் நைட்ரேஷனுக்கு போகாது. பென்சீன் நைட்ரேஷன் போகும், என்ன கொடுக்கும் நைட்ரோ பென்சீன். சரி, இப்போ இந்த பென்சீன் நைட்ரேஷன் போற இடத்துல 50 to 55 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கொடுத்துருக்கோமே, ஏன் டெம்பரேச்சரை மாத்தினா ஏதாவது நடக்குமோ? இந்த டெம்பரேச்சரை விட கம்மியான டெம்பரேச்சர் கொடுத்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கம்மியா இருக்கும். இதை விட அதிகமான டெம்பரேச்சர் கொடுத்தீங்கன்னா இந்த நைட்ரோ பென்சீன் ஃபர்தரா நைட்ரேஷனுக்கு போயிடும், இன்னொரு நைட்ரோ குரூப் வந்துடும். அப்போ ஒரே ஒரு நைட்ரோ குரூப் தான் இந்த பென்சீன்ல வரணும். இந்த பென்சீன் ஒரே ஒரு நைட்ரேஷன் தான் போகணும். மோனோ நைட்ரேஷன் நடக்கணும். மோனோ நைட்ரேஷன் ஒரே ஒரு NO2 குரூப் மட்டும் தான் ஜாயின் ஆகும். மோனோ நைட்ரேஷன் மட்டும் நடக்கணும்னா 50 to 55 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கொடுக்கும். டெம்பரேச்சரை இதை விட அதிகமா பண்ணிட்டீங்கன்னா இது இன்னொரு முறை நைட்ரேஷன் போயிடும், இன்னொரு நைட்ரோ குரூப் இங்க வந்து. சோ அப்ப டெம்பரேச்சர் மெயினான ரோலை பிளே பண்ணுது. அப்ப 50 to 55 டிகிரி செல்சியஸ் கொடுத்தா ஒரே ஒரு NO2 பிளஸ் தான் வரும், நைட்ரேஷன் ஒரே ஒரு முறை தான் வருது. அடுத்து பார்க்கக்கூடிய ரியாக்ஷன் என்னன்னா சல்போனேஷன். சல்போனேஷன் போறோம். இந்த பென்சீன் எடுத்துக்கோங்க, இதுக்கு தேவையான கண்டிஷன் கொடுங்க. சல்போனேஷனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுங்க. சல்போனேஷனுக்கு என்ன வேணும்னா சல்போனேட்டிங் ஏஜென்ட் வேணும். சல்போனேட்டிங் ஏஜென்ட் என்னன்னா ஃபியூமிங் சல்பூரிக் ஆசிட். ஃபியூமிங் சல்பூரிக் ஆசிட்னா என்ன? இது வந்து ஒண்ணுமே கிடையாது, இது கான்சன்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் தான். இதுல என்ன டிசால்வ் ஆயிருக்குன்னா சல்பர் ட்ரை ஆக்சைடு கேஸ் டிசால்வ் ஆயிருக்கும். ஃபியூமிங் சல்பூரிக் ஆசிட்னா ஒண்ணுமே கிடையாது, அது கான் சல்பூரிக் ஆசிட். அதுல என்ன டிசால்வ் ஆயிருக்குன்னா சல்பர் ட்ரை ஆக்சைடு டிசால்வ் ஆயிருக்கும், அதனால இது ஃபியூமிங் சல்பூரிக் ஆசிட்னு சொல்லுவோம். அதே போலதான் ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட் இருக்குதானா இருக்கு. ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிடும் கார்ன் நைட்ரிக் ஆசிட் தான். அதுல வந்து என்ன டிசால்வ் ஆயிருக்குன்னா NO2 கேஸ் டிசால்வ் ஆயிருக்கும், நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸ் டிசால்வ் ஆயிருக்கும். ஃபியூமிங் சல்பூரிக் ஆசிட் எப்படி கார்ன் சல்பூரிக் ஆசிட் சொல்லிட்டு அதுல சல்பர் ட்ரை ஆக்சைடு டிசால்வ் ஆயிருக்குன்னு சொல்லுவோம், அதே போலதான் ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட் தான். அதுல கார்ன் நைட்ரிக் ஆசிட் இருக்கும், அதுல NO2 குரூப் NO2 கேஸ் வந்து டிசால்வ் ஆயிருக்கும். ஓகே, இப்போ இந்த பென்சீனை சல்போனேஷனுக்கு எடுத்துன்னு போனோம்னா சல்போனேட்டிங் ஏஜென்ட் ஃபியூமிங் சல்பூரிக் ஆசிட் தான் இருக்குமா, இல்ல கார்ன் சல்பூரிக் ஆசிட் கூட சல்போனேட்டிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகுமா பாத்தீங்கன்னா ரெண்டுமே சல்போனேட்டிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகும். ஃபியூமிங் சல்பூரிக் ஆசிட் சல்போனேட்டிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகுது, கார்ன் சல்பூரிக் ஆசிடும் சல்போனேட்டிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகுது. அப்போ டிஃபரன்ஸ் என்ன அன்ட்டு பாத்தீங்கன்னா இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமா இருக்கு, இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமா இருக்கு.
இங்க பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கம்மியா இருக்கு. இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன இருக்குது? கம்மியா இருக்கு. இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமா இருக்குது, இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கம்மியா இருக்கு. இதுதான் டிஃபரன்ஸ் சல்ஃபோனேஷன் சல்ஃபோனேட்டிங் ஏஜென்ட்ல. ஓகே சரி, இங்க வந்து எப்படி மெக்கானிசம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சல்ஃபரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். சல்ஃபரிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த சல்ஃபரிக் ஆசிட் எப்படி எழுதிக்கிறோம், இன்னொரு முறை சல்ஃபரிக் ஆசிட் எழுதிக்கிறோம், இன்னொரு முறை சல்ஃபரிக் ஆசிட் எழுதியாச்சு. இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த சல்ஃபரிக் ஆசிட் கிட்ட இப்படி லோன் பேர் இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா இந்த லோன் பேரை இந்த ஹைட்ரஜனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த பாண்ட் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜன் பக்கம் போயிடும். இந்த ஆக்சிஜன் லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது, இந்த ஹைட்ரஜன் வேக்கன்ட் ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுது, இந்த பாண்ட் ஆக்சிஜன் கிட்ட போகும். சோ இப்போ என்ன வரும்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர்ஸ் இருக்கு. இந்த ஆக்சிஜன் இந்த பாண்ட் பேர் அக்செப்ட் பண்றதுனால இது கிட்ட இப்ப 3 லோன் பேர்ஸ் இருக்கு. இது கெயின் வந்ததுனால இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ். இந்த ஆக்சிஜன் லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணது, இப்போ இது கிட்ட ஒரே ஒரு லோன் பேர் தான் இருக்கும். இதுக்கு லாஸ் ஆனதுனால பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி கொடுத்தாச்சு. அடுத்து என்ன ஆகுது பாருங்க. இங்க இருந்து இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது, இந்த பாண்ட் பேரை இழுக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த சிக்மா பாண்ட் இங்க பை பாண்டா மாறுது, இந்த பாண்ட் இது கிட்ட வரும். அப்போ இந்த H+ வெளியே போகுது, இந்த வாட்டர் வெளியே போகுது. அப்ப ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு SO3. SO3 இப்போ இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆச்சு. இங்க என்ன இருக்குது, இது வந்து என்ன இருக்குது, இது வந்து பேஸா ஆக்ட் ஆயிருக்குது. இது வந்து என்ன ஆக்ட் ஆயிருக்குது, ஆசிட் ஆக்ட் ஆயிருக்கு. அதாவது சேம் சப்ஸ்டன்ஸ் ஆசிடாவும் சேம் சப்ஸ்டன்ஸ் பேஸாவும் ஆக்ட் ஆகுது. பாத்தீங்களா, ரெண்டுமே சேம் சப்ஸ்டன்ஸ் தான், ஆனா ஒன்னு ஆசிட் ஒன்னு பேஸ். இதுக்கு முன்ன நம்ம பார்த்தோமே நைட்ரேஷன்ல, அது எப்படி இங்க பாருங்க. இது வந்து என்ன பேஸ், இது வந்து என்ன ஆசிட். அதாவது எப்படி இருக்குன்னா, யார் பேஸ்னா யார் H+ அக்செப்ட் பண்றாங்களோ அவங்க வந்து பேஸ், யார் H+ டொனேட் பண்றாங்களோ அவங்க வந்து ஆசிட். இது H+ டொனேட் பண்ணுது அதனால இது ஆசிட், இது H+ அக்செப்ட் பண்ணுது அதனால இது பேஸ். அப்போ சல்ஃபூரிக் ஆசிட் ஆசிடாவும் நைட்ரிக் ஆசிட் பேஸாவும் ஆக்ட் ஆயிருக்குது இந்த ரியாக்ஷன்ல. ஆனா இந்த ரியாக்ஷன்ல ரெண்டுமே சல்ஃபூரிக் ஆசிட் தான். ஒரு சல்ஃபூரிக் ஆசிட் ஆசிடாவும் இன்னொரு சல்ஃபூரிக் ஆசிட் பேஸாவும் ஆக்ட் ஆகும். ஆக்ட் ஆயிட்டு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு கொடுத்துருக்கு. இந்த சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு தான் எலக்ட்ரோஃபைல ஆக்ட் ஆகும். இந்த சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு தான் எலக்ட்ரோஃபைல இந்த ரியாக்ஷன்ல ஆக்ட் ஆகும் சல்ஃபோனேஷன். இது என்னது எலக்ட்ரோஃபைல்னா அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இல்ல, எப்படி இதை எலக்ட்ரோஃபைல்னு சொல்லலாம். இதுக்கு முன்னே நைட்ரேஷன் பார்த்தோம். நைட்ரேஷன்ல NO2+ வந்து எலக்ட்ரோஃபைல் பார்த்தோம். நைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு. அதுக்கு முன்ன ஹாலோஜனேஷனை பார்த்தோம். ஹாலோஜனேஷன்ல வந்து Cl+ ஜெனரேட் ஆச்சு. Cl+ வந்து எலக்ட்ரோஃபைல்னு சொன்னோம். இப்போ இங்க சல்ஃபோனேஷன்ல SO3 எலக்ட்ரோஃபைல்னு சொல்றோம், பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை. இப்படி சரி, ஏன் இதை எலக்ட்ரோஃபைல்னு சொல்லியிருக்கோம் அதை நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து பென்சீன் எடுத்துக்கலாம். இப்போ அந்த எலக்ட்ரோஃபைல வந்து நம்ம என்னன்னு சொல்லிருக்கோம்னா SO3ன்னு சொல்லிருக்கோம். எப்படி இது எலக்ட்ரோஃபைலா சொல்லலாம் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ பென்சீனை இப்படி ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால எழுதுறேன்.